அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை தந்த தலைவருக்கு வணக்கம். இதற்கு ஏற்பாடு செய்த பழனியப்பன் சார் உங்களுக்கும் வணக்கம். இதை கேட்க வந்த அனைவருக்கும் வணக்கம். இதை பேசும் எனக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சொல்லி, என் பெற்றோர்களுக்கு வணக்கம் கூறி, பஞ்சபூதங்களுக்கு, நவகிரகங்களுக்கு, 27 நட்சத்திரங்களுக்கு, கோடான கோடி பேர் வாழ்கின்ற, வாழப்போகும் இந்த பூமிக்கு, அந்த அதில் வசிக்கும் அத்தனை உயிர்களுக்கும், ஏனைய விலங்குகள், பூக்கள், தாவரங்கள் அனைத்திற்கும் வணக்கம். பத்ரிஜி அவர்களுக்கு கோடான கோடி வணக்கம். ஏனைய ஞானிகள், சித்தர்கள், தேவர்கள், அனைத்து கடவுள்களுக்கும் வணக்கங்கள். இப்படி நாம் முதலில் இந்த மாதிரி வணக்கம் சொல்ல கற்றுக்கொண்டாலே நம் வாழ்க்கையில் நாம் மேம்பட்ட நிலைக்கு போகின்றோம் என்பது அர்த்தம். இதை சொல்ல ஒரு நிமிடம் பிடிக்காது. இதை நாம் சொல்லுவதன் மூலம் நம் வாழ்க்கையை நம் பயனிட தயாராகி விட்டோம், பயனாகிறது என்று அர்த்தம். இதை தயவு செய்து எல்லாரும் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையும் மிகவும் அருமையான பாதையில் போகும். ஞானிகளின் பார்வை எதை பற்றி? மனித வாழ்க்கையை பற்றி. அவங்க கோணத்துல அவங்களுக்கு அறிஞ்ச விஷயத்த அவங்க எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. அத்தனை பேரையும் சொல்ல நமக்கு இங்க வாய்ப்பு டைம் கிடைக்காது. அதனால சில பேரை பத்ரிஜியை முன்னிறுத்தி சில பேரை சொல்றேன். முதல்ல பட்டினத்தாரை பார்க்கலாம். பட்டினத்தார் என்ன சொல்றாருன்னா, ஓடும் பொன்னும் ஒக்கவே நோக்குவார் என்ற வார்த்தைக்கேற்ப அவர் ஓடுன்றது என்ன தெரியுமா? நம்ம மண்ணுல பண்ண அந்த ஓடு இருக்குது இல்லையா, வீட்டுங்களுக்கெல்லாம் டெரஸ்ல போடுவாங்களே, அது எதுல பண்ணது? மண்ணு தானே. பொன் மட்டும் எதுல வந்தது? அதுவும் மண்ணுல இருந்து வந்தது தானே. ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் மண்ணுதான். உங்களுக்கு பார்வையில் அப்படி இருக்கு, எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்வாங்க சித்தருங்க. பட்டினத்தாரும் அதை தான் சொல்றாரு. ரெண்டும் காதற்ற ஊசியும், ஊசியில காது இல்லாட்டி அது ஊசியாது இல்ல. காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்றது. அந்த தூக்கி போடுற குப்பையில போடுற ஊசி கூட உதவாது நம்ம இறுதி யாத்திரையில கலந்துக்கிறதுக்கு. எதுவும் நம்ம கூட எடுத்துக்கின்னு வரல, போறது இல்லை. அது உண்மையை புரிஞ்சுக்கினியானா நிலையில்லாத வாழ்க்கைக்கு ஆசைப்படாதடே மூடா அப்படின்றார் அவர். வாழ்க்கை எந்த கோணத்துல பாக்குறாரு பாத்தீங்களா? எது நிலையானது? பிரம்மம் தான் நிலையானது. அப்பயும் இருந்தது, ஆன்மா இருக்குது, அதுக்கு முன்காலம் அது. பிரம்மத்துக்கு முன்னாடியே வந்தது ஆன்மா. பிரம்மம் இல்லாத போதும் ஆன்மா இருக்கும் என்கிறார்கள் பகவத்கீதையில். மகாவிஷ்ணு உட்பட அனைவரும் சொல்கிறார்கள். இது மாதிரிதான் பட்டினத்தார் சொல்றார். அடுத்து பாத்தீங்களான்னா திருவள்ளுவர், அவர் என்ன சொல்றார்? உழவர் பின்னாடி நம்ம போறதுதான் இந்த உயிருக்கு நாம செய்த சரியான உபாயம்ன்றார். நாம உயிர் வாழ்றதுக்கு உணவு வேணும் இல்லைங்களா? அந்த உணவு தரக்கூடிய உழவனைத்தான் அவர் கடவுளா பார்த்து அவனுக்கு எல்லா வித சகல சௌபாக்கியங்களும் நம்ம செஞ்சு கொடுத்தாதான் நமக்கு உயிருக்கு ஆதாரமான உணவு வழங்க அவன் சரியா இருப்பான். அவனை நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமைன்றாரு திருவள்ளுவர். அதுக்கு அடுத்தது இயேசுநாதர். அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சின்னு நம்ம பாரதியார் சொன்னதுக்கு ஏற்ப இயேசுநாதர் அந்த காலத்திலே ஒரு கன்னத்துல அரைஞ்சா அடுத்த கன்னத்தை காட்டு. அவன்கிட்ட கோவிச்சுக்காத, அவன் ஏதோ ஒரு அஞ்ஞானத்துல செய்யறான், அவனுக்கு பாவிங்களுக்கு ரட்சியுங்கள் பிதாமகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் இயேசு. அப்ப பாருங்க, அவர் மனசு எவ்வளவு ஒரு சம்பூர்ணமான அமைதி நிலையில இருக்குதுன்னு. அதையும் நம்ம உணரணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்களன்னா, நம்ம மகா பெரியவா இருக்கார் இல்லையா, கஞ்சிவரத்துல பெரியவர் சந்திரசேகரேந்திர சுவாமி அவர்கள். அவர்தான் மகா பெரியவான்வாங்க. அவரை பார்க்க வந்த ஒரு வயசான தம்பதிங்க கிட்ட அந்த ஆணை பார்த்து அவர் கேட்கிறார் பெரியவர், ஏன்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஊருக்கு போயிருந்த போது அந்த பக்கம் இவங்க ஊருக்குள்ளேயும் போய் அவர் வீட்டுல தங்க 1 மணி நேரம் தான் தங்கி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கிட்டு கிளம்பிட்டார். நட யாத்திரை தான், எதுலேயும் போக மாட்டார் அவர், நட யாத்திரை தான். கையில ஒரு தடியை வச்சுக்கின்னு ஊனிக்கின்னு போவார், அவ்வளவுதான். அவருக்கு எந்த படாடோபமும் கிடையாது. ஒரு ட்ரெஸ் கட்டிக்கினாருன்னா ஒரு ட்ரெஸ் துவச்சி காய வச்சு எடுத்து மடிச்சு வச்சுப்பார், அதை மறுநாள் காலையில. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை, எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர். அவரை பார்க்க கோடான கோடி ஜனங்க வந்துக்கினே இருப்பாங்களாம் மடத்துக்கு. எந்த வேலையும் சமையல் கட்டுல அடுப்பெரிஞ்சுக்கினே இருக்கும், உணவு ஆகிக்கினே இருக்கும், வந்து போட்டுக்கினே இருப்பாங்க. பிச்சைன்னு வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் பிச்சை இடணும், அதுதான் அவங்களுடைய கொள்கை. அவங்கள பார்க்க ஒரு வயசான தம்பதிங்க வந்திருந்தாங்க. இருந்ததுல அந்த ஆண்கிட்ட கேட்கிறாரு, ஊருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேனே, வாத மரம்
பாதாம் மரம் இல்ல. வாத மரம்ன்ட்டு ஒரு அந்த காலத்துல ஃபேமஸா இருந்த மரம். இப்ப அங்கங்க ரொம்ப சொற்பமா தான் இருக்குது. அந்த மரத்து காய், பழங்கள்லாம் சாப்பிட தகுந்தவை. "அது இப்பயும் காய்க்குதா?" அப்படின்னு கேட்டாராம் பெரியவர். காய்க்குதுங்க சாமி. இப்பயும் சின்ன பசங்கலாம் கல்லால அடிச்சு, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அதம் பண்ணுதுகள்" அப்படின்றாரு அவரு. ஓ! அப்படியா? அப்புறம் உங்க நெல்லு பத்தாயம் ரிப்பேரா இருந்ததே அப்ப, ஒரே கரையான் அரிச்சு, பூச்சி அரிச்சு, அதெல்லாம் எப்படி இருந்தது? அப்படின்றாரு பெரிய அத அப்பயே ரிப்பேர் பண்ணி, நல்லா அதுல தான் கொட்டிக்கின்னு இருக்கோம். இப்ப வரைக்கும் அப்படியே அள்ள அள்ள குறையாத சஞ்சீவியா இருக்குது அங்க நெல். உங்க ஆசீர்வாதத்துல அப்படின்றாரு பெரியவர். அது சரி, உன் வூட்டுல ஒரு ஐயங்கார் கணக்க பிள்ளை இருந்தானே, அவனுக்கு இப்ப 80 திருநட்சத்திரம் ஆயிருக்கணுமே. ஆயிடுச்சா? அப்படின்றாரு. 80 திருநட்சத்திரம்னா ஒரு 80 வயது அகவை குறிக்கிற சொல் அது. அவரு அப்படி கேட்ட உடனே, அவரு 80 எட்டுறதுக்கு 2 வருஷம் முன்னாடியே விடை பெற்றுக்கினார். கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டார். அமோகமா இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓ! அப்படியா? உங்க ஆத்துல ஹால்ல பெரிய ஒரு புத்தக சாலை வச்சிருப்பியே! தமிழ் நாவல் எல்லாம். அதெல்லாம் இருக்குதா? படிக்கிறீங்களா? படிக்கிறாங்களா? அப்படின்னு கேட்கிறார் பெரியவர். அது இருக்குது. யாரும் படிக்க ஆள் தான் இல்ல. அப்படின்றாரு. அப்பாவட்டும். ஆ நீ ராமாயணம் பாராயணம் பண்ணுவியே தினப்படி. பண்றியா? இல்லையா? அப்படின்னு கேக்குது. ஏதோ அப்ப செஞ்சிருந்தேன். இப்ப கண்ணு தடுமாட்டமா இருக்கு. அதனால ஒரு சருக்கம். ஒரு சருக்கம்னா ஒரு பேரான்னு இல்லையா நம்ம அத சொல்றேன். ஒரு சருக்கம் டெய்லி படிக்கிறதே பெரிய பாடு அப்படின்றாரு. பரவால்ல, பரவால்ல. இருக்கட்டும். அதுக்கு மேற்பட்டு உங்க ஒ ஒ இவங்க குழந்தைங்கள்லாம் எட்டுக்குடிக்கு போவீங்களே உங்க குலதெய்வம் அங்க தானே! அங்க போய் வருஷாந்தோறும் காவடி செலுத்துவாங்களே! அதெல்லாம் செலுத்துறீகளோ? அப்படின்றாரு. ஆ அதெல்லாம் செலுத்தின்னு இருக்காங்க. பசங்கள்லாம் கரெக்ட்டா செய்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெரியவர் சொல்றாரு. இத பார்த்து இந்த அவர் ம மனைவிக்கு ஒரே தாங்கணாத வியப்பு. என்ன இது? இவர் கூட இத்தன வருஷம் நம்ம வாழ்ந்துகின்னு இருக்கோம். நமக்கே இதுல பாதி விஷயம் தெரியல. மகா பெரியவர்ன்னு சத்தம் முன்னாடி தான் நடந்தாக்காத மாரி பேசுறாரே! அப்படின்னு அவர்ட்ட வாய் விட்டு கேட்டாங்க. ஐயா! உங்களுக்கு எப்படிய்யா இவ்வளோ ஞாபக சக்தி இருக்குது? உங்கள அளவுக்கு எங்களுக்கு இருந்தா நாங்க எப்படி இருப்போம்? அப்படின்னு வாய விட்டே கேட்டுட்டா. அதுக்கு அவர் சொல்றாரு, கேளுங்க நல்லா. என்ன பெரிய ஞாபக சக்தி? ஈஸ்வரன ஒரு நிமிஷம் நினைக்க முடியுதா? என் ஞாபக சக்திய போய் பெருமைப்படுறியே! அவன நினைக்காத ஒரு ஞாபக சக்தி உண்டா? இருக்கே! அப்படின்றாரு. அது எல்லாருக்கும் தான் சாட்டை அடி. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிறோம் நம்ம. முக்கியமானதும், முழுமையானதுமான அந்த ஈஸ்வரன பத்திய எண்ணம் நமக்கு இருக்குதா? எவ்வளோ வாழைப்பழத்துல ஊசி மாரி தன்ன சகிச்சுக்கிற மாரி, ஒரு ஆதங்கப்பட்டுக்கிற மாரி எல்லாருக்கும் குடுக்குறாரு பாருங்க அவரு. அவர மாரி ஒரு பெரியவர பார்க்கவே முடியாதுங்க. சாப்பாட்டுல ஒரு வியஞ்சனம்னா ஒரு கறி. அதிகப்படியா அவன் கீரை கூட்டு வச்சான்ட்டு, அத சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாருன்னு அவன் நெனச்சுக்கினான். இவர் வேஸ்ட்டா போகுது முதல்ல சாப்பிட்ட பிறகு சாதம் நம்மள மாரி சாதத்துக்கு தொட்டுக்கிறது இல்லைங்க அவங்கலாம். ஒரு பசிக்கு ஒரு ஆகாரம்ன்ற அளவுல ஒவ்வொன்னா சாப்பிட்டுட்டு இலைய காலியா வச்சுட்டு தான் எழுந்துப்பாரு. ஒண்ணு கூட அவரு இலையில வேஸ்ட்டான பதார்த்தம் அப்படி தூக்கி போடுறதுன்றதே கிடையாது. அந்த பிரகாரம் அவர் சாப்பிட்டது இவன் என்ன புரிஞ்சுக்கினான், கீரை அவருக்கு ரொம்ப பிடிச்சுன்னு ஒரு கரண்டி இன்னும் வச்சுட்டான். நிமிர்ந்து அவன ஒரு பார்வை பார்த்தாராம். அவன் அப்படியே நடுங்கிட்டான். அவன ஒண்ணும் சொல்லாம, இந்த சாதத்த போட வந்தபோது குறுக்க கைய வச்சு இலையில போறோம் அப்படின்னு செய்கை காட்டினாரு. அவன் வெடவெடன்னு நடுங்கி போய் நின்னு இருக்கான். அவர் அந்த கீரைய சாப்பிட்டுட்டு, இலைய மடிச்சுட்டு எழுந்துட்டார். எழுந்து போனவர் உள்ள கதவ சாத்திக்கின்னு 6 மாசம் வெளிய தரிசனமே இல்ல. தன்னுடைய நாக்கு ருசிக்கு அடிமையாயிட்டோமேன்னு தன்னைத்தானே வதைச்சுக்கின்னு பெரியவருங்க அவரு. அதோட அப்படியே இருந்தா 6 மாசம் கழிச்சு, ஐயோ! ஒரு சொட்டு பாலாவது குடிங்கோ. நீங்க குடிக்காம நாங்க குடிக்க மாட்டோம்ன்னு எல்லாரும் கேட்டாங்க. இல்ல. நாக்குக்கு அடிமையாகிறவன் மகானாவ உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றேன் சாமி ஆக மாட்டான். நான் ஒரு யோகி இல்ல, பாவி ஆயிட்டேன். நாக்குக்கு ருசிக்கு அடிமையாயிட்டேன். நான் எப்படி உங்களுக்கெல்லாம் ஒரு சாமியாரா இருந்து அருள் கத்துக் குடுக்கறது? முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசங்க. பச்சை தண்ணி கூட பல்ல படாம எலும்பு கூட ஆயிட்டாரு. 6 மாசம் கழிச்சு ரொம்ப எல்லாம் அழுத பிறகு, ஒரு 1/4 டம்ளர்ங்க. அதாவது ஒரு குழம்பு கரண்டி பால தான் முள்ள குடிச்சாராம். அது அந்த வயித்துல எப்படிங்க போய் இது இறங்கும்? முடியாது. ரொம்ப சுருங்கி போய் ஒட்டி போயிருக்கும்.
அதுல வந்து அது இறங்கிட்டு அதுக்கப்புறம் துளி துளி தண்ணிய குடிச்சு எலுமிச்சம் ஜூஸை குடிச்சு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா சாதாரண நிலைமைக்கு வந்தார். அப்ப கூட சாப்பாட்டுல அவர்கிட்ட எல்லாம் வச்சு இன்னும் கண்ணால காமிக்கிறது மட்டும் போடணும். ஒரு கரண்டினா ஒரு கரண்டி தான். இப்படி வாழ்ந்தவருங்க அந்த மகான். இப்ப இவரு என்ன சொல்றாரு பாத்தீங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தா நம்ம காந்திஜி. காந்திஜி மாரி ஒரு ஆள பார்க்க முடியுமா? சத்தியாகிரகன்ற வார்த்தைக்கு உயிர் கொடுத்தவரே அவர்தான். லண்டன்ல அவர கேட்டிருக்காங்க. இப்ப கூட சுவாசத்துல கூட சொன்னேன். அத மறுபடியும் சொல்றது தப்பே ஒரு நல்ல விஷயத்த 10 தடவ சொன்னாலும் அது எல்லார் மனசுலயும் போய் பதியணுங்க. அங்க அந்த வட்டமேஜ மாநாடு நடக்கும்போது, மேல ஆடை இல்லாம வெறும் இடுப்பு வேஷ்டியோட அங்க உள்ள நுழையிறார். அவருடைய ஆடை அலங்காரமே அவ்வளவுதானே! அது மாரி தான் அங்கேயும் போனார். அங்க போறாருன்ட்டு ஒரு கோட்டு, சூட் எல்லாம் இப்ப எல்லாரும் போட்டுக்க போறாங்களே! அந்த மாரிலாம் கிடையாது. நம்ம நாட்டு நாகரிகம்ன்றது அதுதான். அத்த போட்டுக்கின்னு அங்க போறாரு. இப்ப அவங்க கோவமா வந்துருச்சு அவங்களுக்கெல்லாம் மேல துணி இல்லாம வர்றதே அநாகரிகம்னு நெனைக்கிறவங்க. அவங்கள அவமானப்படுத்துறதுன்னு நெனைக்கிறவங்க. இப்ப வாய்க்கு காப்போம் நாங்க இருந்து அவர வழிமறிக்கணும். யாருயா? போ! நான் காந்திஜி. யார் நீ காந்திஜியா? நீ சொல்லிக்க வேண்டியது தான். போ போன்னு தொரத்துறோம். அப்புறம் உள்ளருந்து ஆள் வந்து ஐய்யயோ! இவர் தான் காந்திஜின்னு. என்ன இதுங்க இந்த மாரி ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க. ஏன் இதுக்கு என்ன? அப்படின்றாரு அவரு. சரி நீங்க எப்படியும் வேண்டாம், திறக்க வேண்டாம். நாங்க உங்களுக்கு என்ன ட்ரெஸ் ஒரு 50,000 ஆகுமா? ஒரு கூட்டு சோட்டுக்கு போட்டு இங்கேயே தச்சு குடுக்குறோம். இப்படியே போட்டுக்கணும் உள்ள வாங்க. அப்பதான் உள்ள விடுவாங்க. இல்லாட்டி உள்ள விட மாட்டாங்க. எங்க ரூல்ஸ் அது அப்படின்னு சொல்றாரு அவரு. தாராளமாங்க. நீங்க தச்சு குடுங்க. ஆனா ஒரு நிபந்தனைங்க அப்படின்றாரு காந்திஜி. என்ன நிபந்தனை சொல்லுங்க? என் கூட இந்தியாவுல 30,00,00,000 ஜனங்க இருக்காங்க. அதுல பாதி பேர் அந்த சகோதரங்க சட்டை இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க சட்டை தச்சு குடுங்க. அவங்களோட சேர்ந்து நானும் போட்டுக்கிறேன். அதுல என்ன இருக்கு? அப்டின்னாராம். அப்படியே திகைச்சுட்டாராம் அவரு. அதாவது இது நடக்காத விஷயம்ன்றது பாலிஷ்டா காந்திஜி மாரி சொல்லக்கூடிய மனுஷனே கிடையாதுங்க. அவர் அகராதியில இல்லன்றதே கிடையாது. அவர் தான் கத்தியின்றி, ரத்தமின்றி இந்த இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தந்தவர்னா நம்ப முடியுதா? மனம் திடங்க. எதுக்காக வாழ வந்தோன்ற அர்த்தத்த அதனால தான் அவர் பேரு மகாத்மா காந்தி. ஆத்மாவுல சாதாரண ஆத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா, பூர்ணாத்மா, மகாத்மா இத்தனை ஆத்மாவை தாண்டி தான் மேல உயரக்க போற உயர்ந்த ஆத்மா. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைங்க. அதுதான் முக்தி அடைஞ்ச ஆத்மா. இப்படிப்பட்ட மகாத்மாவா வாழ்ந்து மறைஞ்சவங்க காந்திஜி. நம்ம பத்ரிஜி எடுத்துக்கோங்க. அவர் எவ்வளவு அருமையா இந்த மகாவதார் பாபாஜி புஸ்தகத்தை எழுதினாங்களே மாஸ்டர் பல்லவி. அவங்க பத்ரிஜியுடைய ஃபாலோயர்ஸ். அவர்கிட்ட வந்து மெட்ராஸ்ல ஒரு கூட்டத்துல பார்த்து கும்பிட்டாங்க. நீங்களும் கடவுள், நாம எல்லாரும் கடவுள், கடவுளுங்க நாம அப்படின்னாரா பத்ரிஜி. அந்த வார்த்தையை அவங்க அம்மா சொல்றாங்க. அது என்னுடைய ஹார்ட்ல போய் ஆழமா பதிஞ்சிடுச்சு. எங்க ஹார்ட்ல, ஆன்மாவுல போய் நிரந்தரமா பதிஞ்சிடுச்சுன்றாங்க. எவ்வளவு உருகி சொல்றாங்க அந்த வார்த்தை. மகாவதார் பாபாஜி இந்த வாழ்க்கைய எப்படி பார்க்கறாருன்னா, அது சமநிலையில உண்மையோட கலந்து இருக்கிற வாழ்க்கை தான் நமக்கு சுயமா நாம வாழற வாழ்க்கை. இந்த சுயத்தை இழந்து வாழறது மனுஷ வாழ்க்கையே இல்ல. சுயத்தை காட்டுறதுதான் இந்த வாழ்க்கைன்றது அவங்க விளக்கி சொல்றாங்க. மகாவதார் பாபாஜியுடைய அருளை எந்த மாதிரி அருள் அமைஞ்சிருக்குன்றத எடுத்து சொல்ற அந்த அம்மாவே இவரை பாராட்டுறாங்க. உங்களுக்கெல்லாம் காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட்ன்னு அவங்க எடுக்கும்போதே கேக்குறாங்க. என்ன பிரேக்ஃபாஸ்ட்? ஒரு 2 இட்லி, அ ஒரு வடை, ஒரு பொங்கல் இததானே சாதாரணமா சொல்லுவோம். ம். தியானம் தான் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாம். எப்படி பாருங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது, இவங்க இந்த ஞானிகள்லாம் வாழ்க்கைய எதுக்காக வாழறது? எதுக்காக வந்திருக்கோம்? பத்ரிஜி சொல்றாரு. ஒரு சட்டைய வாங்க போனீங்கன்னா கூட, இது எத்தன வருஷம் உழைக்கும்? இது ரூ. 500 பெருமானமானதா? இது கலர் ஃபேட் ஆகுமா? இது வந்து நஞ்சு போயிடுமா ஒரே நாள்ல? 2, 3 துவையல் தாங்குமா? இப்படிலாம் கேள்வி கேட்கும். இந்த மதிப்பில்லாத வாழ்க்கைய பத்தி ஒரு கேள்வியாவது நமக்குள்ள எழுந்திருக்கா? இல்லையே! அப்ப அத யார் சரி பண்றது? எதுக்காக வந்தோன்றது தெரியாம வாழறது எவ்வளவு ஒரு மகத்தான அவமானம் தெரியுமா? அப்படின்றார் பத்ரிஜி. அருமையா அவருக்கு 2வது குழந்தை பொறந்தபோது, அவங்க பிரதர் வந்து போய் ஒரு குழந்தைய பார்க்க வந்திருக்கிறாரு. "ஏய் எனக்கு ரொம்ப விஷ் பண்றேன்டா. 2வது குழந்தைக்கு தகப்பனா இருக்கிறதுக்கு கங்கிராட்ஸ்டா" அப்படின்னாராம். என்ன என்ன என்ன? இது ஒரு பெரிய சாதனையா? ம்.
சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. நாயும் குட்டி போடுது, நரியும் குட்டி போடுது. எனக்கு 2வது குழந்தை பிறந்தது என்ன பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு இவர் அப்ப ஏதோ புக் படிச்சிருந்திருக்காரு. ஆன்மீக புக். அது இடைஞ்சலாகுது என்ற இதுல இவர் அவருக்கு அப்படி சொன்னோம்னா ஒரு பிரதருக்கு கோவம் வந்துடுச்சு. இவன் கையில இருக்க புக்க வாங்கி சுக்கு நூறா கிழிச்சு போட்டு நீ உருப்பட மாட்டேடா அப்படின்ட்டு போயிட்டாராம். அவர் போன உடனே பொறுமையா அத்தனை பிட்டையும் எடுத்து ஒண்ணு சேர்த்து ஒட்டி மறுபடியும் இவர் ஒண்ணும் நடக்காத மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டாராம். இவரை என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? இப்படித்தாங்க எதுலயும் கோவத்த காட்டுனா பரம சண்டாளம் அதுன்ற ஒரு பத்ரிஜி. அவர மாரி ஒருத்தர பார்க்கவே முடியாதுங்க. அவர் சொல்றார் பாருங்க, அனைவரும் அனைத்தையும் பெற்றிருந்தாலும், தியானத்தையும், சைவ உணவையும் அவங்க கடைப்பிடிக்காத வரைக்கும், அவங்களுடைய வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையாவே மாறாது. அது வெறும் சாதாரண வாழ்க்கை தான். அதுல ஒண்ணுமே கிடையாது. கௌதம புத்தர் பாருங்க, 4 கத்து குடுத்திருக்காரு. மைத்ரி, கருணா, இதம், உபேட்சான்ற 4 பிரம்ம விகாரங்கள் பற்றி சொல்றாரு. அதுல சொல்ற இடத்துல ஒண்ணுத்துக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்க? குடிக்கினே பால் குடிக்கிறத விட நின்னுக்கின்னு தண்ணி குடிக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்றாரு. அப்ப பாத்தீங்களா? நம்ம எதுக்காக வாழணும்? எப்படி வாழணும்? ஏன் வாழணும்ன்றத இவங்க அவங்க அளவுல தெரிஞ்ச அளவுல எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. பத்திரிஜி ஒரு கூட்டத்துல ஒருத்தர் பார்த்து கேட்கிறாரு. என்னென்ன? இவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்குது இந்த கொரோனா பீரியட்ல. நல்லது அது. அவங்களோட சேர்ந்து தப்பு பண்ணாத மத்தவங்களுக்கும் அந்த தண்டனை கிடைக்கிறது சரியா? அப்படின்னு கேட்டிருக்காரு. பத்திரிக்கை அதுக்கு என்ன சொல்ற? கவலைப்படாதே. நீ தப்பு பண்ணாதான் உனக்கு அது கிடைக்கும். அந்த தண்டனை. ஒருத்தர் கர்மாவை இன்னொருத்தர் அனுபவிக்கிறதுக்கு இங்க விதி கிடையாதுப்பா. அவங்கவங்க கர்மாவை மட்டும்தான் அவங்கவங்க அனுபவிப்பாங்க. தீயவங்களுக்கு தான் இந்த கொரோனாவுல இது ஏற்படுத்தின தீயவங்களுக்கு தான் அது விளைவை கொடுக்க வந்திருக்குது. அப்படிப்பட்டவங்கள அடியோட புல் பூண்ட நீக்கிற மாதிரி களை புடுங்குற மாதிரி நீக்கிறோம். பூமி பாரத்தை குறைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு கொரோனா கேசவராஜுன்ற மாஸ்டருடைய தியானத்துல வந்து சொல்லியிருக்குது. கொரோனா தேவதை தேவதை வந்து சொல்லிருக்கு அந்த மாதிரி. அப்படியா? அப்படின்னா நீங்க இத சொல்றீங்களே, தியானம் செஞ்சா நோய் போகுன்றீங்க. ஆனா தியானம் செய்யறவங்களுக்கும் நோய் வருதே, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இது தப்பு இல்லையா அப்படின்னு இன்னொருத்தர் கேக்குறாரு. அதுக்கு பதிலுக்கு என்ன சொல்ற? ஏப்பா, நீ முதல்ல சரியாவே நீ ஒரு இத பார்க்க மாட்டேன்றியே. ஒரு எடுத்துக்காட்டு எடுத்தீன்னா, நீ 190 தப்பு பண்ணிடுற. 180 தியானம் பண்ற. அப்ப 10 ஷார்டேஜ் ஆகுது இல்ல? அதுக்கு கணக்கே கிடையாதா? என்ன முட்டாளுங்க தான் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்க பேசாத. அத எடுத்துன்னு வந்து. அவங்கெல்லாம் மனுஷாளே இல்ல. அதெல்லாம் இங்க பேசாதன்னு நமக்கு நேரம் விரயம். அது பேசுறதுனால ஒரு பலனும் இல்ல. நடக்கிறதெல்லாம் கெடுத்துக்கிறீங்க. நாம எல்லாரும் கடவுளுங்க, கடவுளுங்க. நான் சொல்றேன் எது நீங்க ஏன் நீங்களே கடவுளா இருக்கும்போது, ஏன் பூஜை எதுக்கு? புனஸ்காரம் எதுக்கு? மரமும் ஒரு கடவுள், பூவும் ஒரு கடவுள். எல்லாம் கடவுள்ன்னும் போது, நீங்க யாருக்கு பூஜை பண்றீங்க? உங்களுக்கே சதாசிவம் அதுக்கே பண்ணிக்குமாமே. அந்த மாதிரி பண்ணிக்கணும்ன்றாலும், அது மனசுக்குள்ள நம்ம தியானம் பண்ணும்போது, அவ்வளவும் சரியாயிடும். தியானம் பண்ணா 3 அற்புதங்கள் நிகழும் பத்ரிஜி சொல்றார். முதல் நிகழ்வு மனசு வெற்றிடமாகும். 2வது நிகழ்வு வெற்றிடமான மனசுல மேலிருந்து அந்த காஸ்மிக் ரேஸ் உள்ள பாயறது ரொம்ப சுலபமாயி உடல்ல இருக்க உபாதைகள் எல்லாம் அந்த கழிவுகளை நீக்கும் போது உடல் நோய்களும் நீங்கி கர்மாங்களும் நீங்கி எல்லாம் சுத்தமாகும். அது உச்சகட்டமா அந்த ரேஸ் பாயும் போது 3வது நிகழ்வு 3வது கண் திறக்கும். இந்த 3 நிகழ்வு தான் மனுஷ வாழ்க்கையிலே உச்சகட்டமான ஒரு இடம். அப்ப அந்த தியானத்தை நாம செய்யணுமா வேணாமா? பதிரிச்சு கேக்குறாரு. நம்ம சொல்லணும் பதில் இருக்கு. ஒவ்வொருத்தரும் வாழ்நாள்ல என்ன பண்ணணும்னா, உங்க வயசு 20னா, காத்தால 20 நிமிஷம், சாயங்காலம் 20 நிமிஷம். கண்டிப்பா பண்ணிடணும். 60 வயசுனா காத்தால 60 நிமிஷம், சாயங்காலம் 60 நிமிஷம். பண்ணியே ஆகணும். அதுதான் நம்ம வந்த இந்த வாழ்க்கைக்கு, இந்த பூமிக்கு நம்ம செலுத்துற திருப்பி செலுத்துற கடன். நம்ம அதுக்கு தான் அதுங்க கொண்டாந்து இங்க வச்சிருக்குது. நம்ம வரும்னு வம்படிச்சு, வாயாடி, 4 பேர பத்தி புறம் சொல்லி, குறை சொல்லி, தப்பு பண்ணி, கெடுதல் பண்ணி, கெடுதல் நினைச்சு இதெல்லாம் நல்லதுக்கா? அதனால தாங்க பூபாரம் தாங்காம, இந்த பூமி பாரத்த குறைக்கிறதுக்கு இப்ப இதோ இந்த மாரிலாம் வேர்ல்டு வார் வர மாரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நடக்கும். சுனாமி எங்கேயோ நடந்ததுன்னாங்களே, அது எல்லா வித இயற்கை பேரழிவுகளும் நடக்கும். அதுல தான் நமக்கு வந்து கொரோனா வந்துட்டு போச்சு. அப்பயாவது நம்ம புரிஞ்சுக்கணுமா?
இல்லையே அந்த டைம்ல எல்லாம் பட்டு அந்த கொரோனாவை சபிச்சோம். காரணம் தெரியலைங்க. ஐத அம்ப எய்தவன் எங்கேயோ இருக்க, பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடமா நாம இருக்கோம். மகாபாரதத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லாருக்கும் கிடைக்கிறது தானே நமக்கும் கிடைக்கும்ன்றத எவனும் நினைச்சான்னா, தப்பே பண்ண மாட்டான். எல்லாருக்கும் கிடைக்கிறது தானே உனக்கு கிடைக்கும். அப்ப எல்லாருக்கும் கெட்டது கிடைச்சா, உனக்கு ஏன் கெட்டது கிடைக்கணும்? நீ நல்லவனா அத தப்பா கரெக்ட்டா உணர்ந்து எ எடை போட்டு நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறல்ல, அப்ப உனக்கு அந்த புத்தி எங்கிருந்து வந்தது? அத நீ இது பண்ணு. விதுர நீதின்னு சொல்லுவாங்க. விதுரன்றவரு யாரா இருந்தாலும் தட்டுல தராசுல தட்டுங்க சரியா இருக்கிற வரைக்கும் அது தவறுதான். சரியா இல்லாத போது தவறு. சரியாக இருக்கணும். அதுதான் விதுர நீதி. விதுர நியாயம் பேச வந்துட்டாயான்னுவாங்க நம்மள்ல. என்னன்னா, உன் மனுஷாள், என் மனுஷாள்ன்னு பார்க்க மாட்டாங்க பெரியவங்க. நம்ம மனுஷாள். இது நம்ம மனுஷன். எல்லாரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்னு கணியன் பூங்குன்றனார் பாடுனத அவங்கலாம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல பேச்சு ஒண்ணும் செய்க ஒண்ணும் கிடையாது நம்ம பெரியவங்ககிட்ட. சொல்றதுதான் செய்வாங்க. செய்யறதுதான் சொல்வாங்க. இந்த மாரி வாக்கு சுத்தமா எத்தன பேர் இப்ப வாழணும். வாழற வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரிஞ்சு வாழணும்ட்டு. ஞானிங்க பார்வையில இன்னும் திபேத்துல மிலரப்பா அவர் குரு மார்பா சொன்னத முகம் சுளிக்காம தான் முன்ன செஞ்ச கர்மம் தான் இப்ப இங்க வந்து உறுத்துதுன்ட்டு வாய மூடிக்கின்னு அவர் கொடுத்த தண்டனை எங்கெங்க கீழ இருந்து ஒரு ஒரு கல்லா எடுத்துன்னு போய் மேல எவ்வளவு 300 மீட்டர் உயரத்துல இருக்க இடத்துல கட்டி கட்டி அவர் கட்டி முடிச்சாருன்னா நல்லா இல்லைன்னு அத நீயே உட அப்படின்னு குரு உடைப்பாரு. இந்த மாதிரி 13 தடவைக்கு மேல அவர் பண்ணி முதுகுல பெரிய ராஜப்படவன் புண்ணு வந்துடுச்சு அவரு. அது தூக்க முடியாது அழுகுறாரு. அந்த குருமாதா கிட்ட என்ன நான் செத்துடுறேன் என்னால முடியல. எனக்கு அதுல இருந்து புழு வருது அந்த புண்ணுல இருந்து சீழ் வந்து. என்ன இப்படி எல்லாம் படுத்துறாரு ஏன் உங்க கையால விஷத்தை கொடுத்துருங்கன்னு கதறாரு. அதுக்கு நான் உன்னால நீ உன்னை பியூரிஃபை பண்றதுக்கு தான் நான் குருன்றவன் வந்திருக்கேன். நீ பியூரிஃபைட் ஆகணும். நீ வந்து பண்ண தப்பெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே தீர்த்துட்டு நீ பெரிய ஞானி ஆகிறதுக்கு வந்தடா அந்த ஜென்மா எடுத்து. உங்க அம்மாவால நீ அந்த கர்மா அவங்கள சேர்த்துக்கின புதிய கர்மா அவங்கள எத்தனை ஜீவன் அழிச்ச. அதுக்காகத்தான் இவ்வளோ கொடுமையா உன்னை கடுமையா தண்டிச்சேன். அதனால தான் நீ இன்னைக்கு அது எல்லாத்தையும் இன்னும் இப்ப இந்த அவர் குதிச்சுட்டாராம். இன்னையோட உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து இனிமே நீ என் சிஷ்யன் கூப்பிட்டு வச்சுன்னு அவர் கத்துக் கொடுத்து உயரக்க தூக்கி வச்சு அழகு பார்த்தார் அவர் குரு. அந்த மாதிரி இன்னைக்கும் பாருங்க திபேத்துல அந்த ஞானி மிளறப்பாண்ட காலத்தை கடந்து நம்ம ஊர் திருவள்ளுவர் மாதிரி நிக்கிறாரு அங்க. இவங்க பார்வையில எல்லாம் பாருங்க நான் செஞ்ச தப்புக்கு நான் அனுபவிச்சே தீர்வேன் அவர் கண்டிப்பா அது முடியிற வரைக்கும் அவ்வளவு அவசப்பட்டார் மிளறப்பா. குருவும் அவருக்கு சரிசமமா நின்று கை கொடுத்து அவரை காப்பாத்தினார். அவங்கதான் குரு சிஷ்ய பாவனைக்கு உதாரணமானவங்க. இத்தனை இருக்குது. இவ்வளத்தை நம்ம பார்த்து கொஞ்சமாவது கேட்டு அதை மனசுல ஏத்திக்கணும். அதை செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றா தெரியுமா? மனுஷனுக்கு நல்லா சொல்லங்க. அதை மட்டும் கொஞ்சம் வாசிச்சு சொல்றேன் கேளுங்க. வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றாரு? ஒவ்வொரு மனுஷனும் இன்பமா வாழறதுக்கு தான் இங்க வந்திருக்கான். அவனுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாததுனாதான் துன்பம் தராத விஷயங்களை செய்யறதுக்கு அவனுக்கு தெரியல. தெரியாம துன்பம் செஞ்சு துன்பமான வாழ்க்கையை ஏந்திக்கிறான். ஒரு மனுஷனுக்கு முக்கியமான 8 என்னன்னா தெரியுமா? உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். இந்த 8 சிறப்புகளும் நிறைஞ்சதுதான் மனித வாழ்க்கை. இதுல ஒரு சிறப்பு குறைஞ்சா கூட அது மனித வாழ்க்கையில சட சடப்பொருள் வாழ்க்கை. அதாவது ஜடமா இருக்கிறது. உயிர் இருந்த ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான். அவர் அப்படி சொன்னார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சரியான அளவுல எல்லாத்தையும் அந்த சீவகாந்தத்தை நம்ம வாழ்க்கையில இந்த உடல்ல வாழும்போது அனுபோகம், அதாவது அனுபவிக்கிறது இல்ல. அனுபோகம்னா நம்ம இத ரசிச்சு அனுபவிக்கிறது. அனுபவங்கள். அனுபவங்கள்னா அதுல கஷ்டங்களும் கலந்திருக்கும். கடுமையான தண்டனைங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கலந்துரும். அதெல்லாம் இந்த உடம்புல இருக்க சீவகாந்த திணிவு மையம் எது? நம்ம கருமையம் மூலாதாரத்துல இருக்குது அது. அங்க போய் ஸ்டோர் ஆகும். இப்ப பாத்தீங்களன்னா அந்த இவங்கெல்லாம் சாமியாடிங்க சாமியாடி சொல்லுவாங்களே இவன் மேல இது வந்திருக்காது நம்ம கருமையத்தை படிச்சு பார்த்துட்டு தான் அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த சக்தியை ஏதோ ஒரு சக்தி அவங்களுக்கு இந்த தெய்வத்துக்கிட்ட கும்பிடும்போது கிடைச்சிடுவேன். அதை மிஸ்யூஸ் பண்ணி அவங்க சொல்லி இது பண்றாங்க.
அழகா சொல்லுவார் வேதாத்ரி மகரிஷி. வயிற்று பிழைப்புக்கு அவங்க பிழைக்கிறாங்க. அத நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சத வச்சு தானே அவங்க வயிற்ற பிழைக்க வைக்கணும். வயிற்ற பிழைக்க என்ன உணவு? அதுக்கு இந்த பொருள் தேடுறாங்க. நீங்க ஏன் போய் உளறீங்க? அதுதான் தப்பு. அவன் செய்யறான். நீ ஏன்யா போற? இன்னும் பாருங்க, நல்லா விஷயத்த தெரிஞ்சு பாருங்க. ஜோசியக்காரங்கிட்ட போனீங்களன்னா, இப்ப ஒரு வயசு பையன் போனான்னா, இவன் எதுக்காக வந்திருப்பான்? கல்யாணம் ஆவல, இல்ல வேலை இல்லன்னு. அத வச்சு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த இதுக்கு வந்திருக்கும் 4, 5 கல்யாணம் தட்டி போயிருக்குமே. ஆமாங்க. நீங்க வேலையும் ட்ரை பண்றீங்க. ஆனா கிடைக்கல. ஐய்யய்யோ! ரொம்ப சரியா சொல்றீங்க. இப்படித்தானே நம்ம மாற்றோம். வயசானவங்களுக்குன்னா, எனக்கு உடம்பு இவ்வளோ பாதப்படுத்துது. நல்லபடியா போனா, இல்ல இழுத்து பறிச்சுக்கின்னு எல்லாரையும் என்ன திட்டுற அளவுல போனா, எப்போன்னு கேட்பாங்க. அத வச்சுக்கின்னு அவங்களுக்கு அந்த மரண காண்டம் படிப்பாங்க. இப்படி இல்லங்க. அவங்க அவங்க ஏஜுக்கு ஏத்த மாரி என்ன பிரச்சனை வரும்னு ஜெனரல் நாலெட்ஜ வச்சு கால்குலேட் பண்ணி அவங்க ஜோசியம் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க பர்ட்டிகுலர் நாலெட்ஜ் வேணும்னா என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். தியானம் பண்ணா தான் நம்ம புத்தி கூர்மையாகும். கத்திய விட கூர்மையாகும். 2 இருக்குதுங்க நம்ம வாழ்க்கையில. சத்தியம், அசத்தியம். சத்தியத்த கைக்கொண்டா அந்த அசத்தியம், சத்தியம் இல்லாததெல்லாம் நம்மள விட்டு ஓடி போயிடும். அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பத்திரிஜி சொல்றாரு. நீ பாம்பேல இருக்கணும்னா, இப்ப நீ எங்க இருக்க? சென்னையில இருக்க. சென்னைய காலி பண்ணா தான் நீ பாம்பேக்கு முடியும். நீ பாம்பேல இருந்து ரிட்டர்ன்ஸ் வரும்போது, பாம்பேவ காலி பண்ணா தான் சென்னைக்கு ரிட்டர்ன்ஸ் வர. இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல தான் இருப்ப. அது மாரி தான். சத்தியத்த கைக்கொண்டீன்னா, சத்திய பிரகாரமா தான் நீ வாழணும். அதுல வாழும்போது உறவுகள், பந்த பாசங்கள் இதெல்லாம் அங்க குறுக்கீடே கிடையாது. சத்தியம் மட்டும் தான் உனக்கு உறவுன்னு. எவ்வளோ அற்புதமா சொல்றாரு. அவர் பிரதர் கூட அவர் பேசவே இல்லைங்க கடைசியில பத்திரிஜி. என்னன்னா, அசைவ உணவு சாப்பிட்டுருக்காங்க அவங்க ஃபேமிலில எல்லாம். அத சாப்பிடாத, அத உட்டுடுன்றாரு பத்திரிஜி. அது உயிர் கொலை பாவம். உன்ன மாரி ஒரு உயிர் உலகத்துக்கு வாழ வந்திருக்கு. அத கொலை பண்ணி சாப்பிடுறது மகா பாவம் இல்லையான்னு. உனக்கு என்ன எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்டேன் போடா அப்படின்னா. இனிமே உன் சங்காத்தமே வேணாம் அவர் உறவு முறிச்சுன்னு வந்துட்டா. கடைசி வரைக்கும் போகலையே அவர் முகத்திலேயே முழிக்கலையே. கொள்கைக்காக வாழ்ந்தவருங்க பத்ரிஜி. அது அது வந்து அதுலயும் இந்த உயிர் கொலை தியானத்தை விட நான் அதுக்கு தான் முக்கியத்துவம் குடுப்பேன்னு சொன்னாரு அவரு. ஒரு உதாரணம் கூட அதுக்கு சொல்றேன். ஒரு தீவுல போய் மாட்டிக்கிறீங்க நீங்க. உணவு இல்லாம ரொம்ப தவிக்கிறீங்க. ஒண்ணுமே கிடைக்கல. உயிர் போற நிலையில. அப்ப அங்க ஒரு மீனு ஒரு 4, 5 மீன பிடிச்சு ஒரு இது தண்ணியில இருந்து குதிச்சு விழுது. அத சுட்டு சாப்பிடலாங்க. உயிர் பிழைக்கிறதுக்காக. அது நான் ரொம்ப அவன் உயிர் வாழறதுக்காக அவன் செய்யறது. அது ஏன் நீ வியாபாரமாக்க கூடாது. நீ அங்கருந்து தப்பிச்சு உங்க ஊருக்கு வந்துடுற. அப்ப 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் நல்லா ஃபிஷ் சாப்ஸ் பண்ணி குடு, ஃபிஷ் லாலிபாப்ஸ் பண்ணி குடுன்னு கேட்டு சாப்பிட்டேன்னா, கர்மா அங்க உனக்கு வந்துரும். கர்மா வந்துரும். நீ அதுக்கு பதில் சொல்ல பல பிறவி எடுப்ப. ஒரு பிறவி இல்ல. பல பிறவி எடுப்பேன்ற. அப்ப துல்லியமா அதுதான் வேதாத்திரி மகர்ஷி கூடுதல் அறம்ன்னுவாரு. ஒரு விஷயத்த செஞ்சியானா, பாகுபாடு இல்லாம அதுல இருக்க நல்லது கெட்டத பார்த்து பண்ணு. அப்பதான் நீ அதுல இருந்து தப்பிக்கிறதோ, அதுலயே ஊர்றதோ செய்ய முடியும். எது செஞ்சாலும் ஒழுங்கா செய்யணும். செய்வன திருந்தச் செய்யணும். இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? இதுக்கு சொல்றதுக்கு ஒரு நாள் பத்தாது, ஒரு வாழ்க்கையே பத்தாதுங்க. எவ்வளவு அருமையா நம்ம ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அவ்வளவுத்துக்கு மேல இப்ப ஒரு விஷயம் சொல்றேன். அத நீங்க எல்லாம் மனப்பாடமா வச்சுக்கங்களேன். 1,00,00,000 பூஜை பண்ணீங்களன்னா, ஒரு ஸ்தோத்திரத்துக்கு சமம் அது. எப்படி? 1,00,00,000 பூஜை, ஒரு ஸ்தோத்திரத்துக்கு சமம். 1,00,00,000 ஸ்தோத்திரம், ஒரு ஜபத்துக்கு சமம். 1,00,00,000 ஜபம், ஒரு தியானத்துக்கு சமம். 1,00,00,000 தியானம், ஒரு லயத்துக்கு சமம். அந்த லயம் எங்க கிடைக்கும்? கோடி தியானம் பண்ணாதான் கிடைக்கும். நீங்க உங்களுக்குள்ளேயே லயமாகி, நீங்களே இல்லாம லயமாக மாறி போயிடுவீங்க. அத விட ஒரு மனிதனுக்கு உயர்ந்த வாழ்க்கை வேணுமா? இத எல்லாரும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கின்னு, அத போட்டு நாமளும் அந்த மாரி மாறணும்னு டெய்லி சொல்லிக்கினே வாங்களேன். நீங்க எத நினைக்கிறீங்களோ அதுவாவே மாறிவிடுங்க. இதுதான் விவேகானந்தரும் சொல்லிட்டு போயிருக்காரு. நன்றி தோழர்களே. இவ்வளவு நாள் உங்ககிட்ட அருமையா பேச வாய்ப்பு குடுத்ததுக்கு. நானும் மனசு நிறைய அன்போட அவ்வளோ மெய்மறந்து உருகிதான் இத பேசுனேன். அந்த இறைவனுக்கு நன்றி. பிரபஞ்சத்துக்கு நன்றி. நன்றி ஐயா.